பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்துகிறார், எல்லா சூழ்நிலையும் உங்களை கைவிடாது இருக்கிறார். சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். ஆகாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பலவிதமாய் அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைக்கிறார். இங்கு சொல்லப்படுது அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். அவர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, கேட்கிற தேவன். இப்படி இருக்கு பாருங்க வசனம். உன் அங்கலாய்ப்பை அவர் கேட்டார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அங்கலாய்ப்பு தாங்க இருக்குது. புலம்பி தள்ளுகிறோம். வாழ்க்கையில ஒரு சின்ன உபத்திரம் வந்தாலும் அங்கலாய்க்கிறோம். எனக்கு நடக்கலையே, எனக்கு வரலையே, என் வாழ்க்கையில இதுல ஏன் நடக்கணும், ஏன் இது கிடைக்கல, நான் எதிர்பார்த்தது வரலையே, நான் நம்பினது வரலையே, என் வாக்குத்தத்தை நிறைவேறலையே, அங்கலாய்க்கிறோம், புலம்புகிறோம். உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகாருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். இஸ்மவேலை அவருக்கு கொடுத்தார். அந்த இஸ்மவேல் வந்த வழி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். ஒரு மனிதன் புலம்பும் போது, ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்கும் போது, ஒரு மனிதன் அங்கலாய்க்கும் போது அதை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கணவனை இழந்த நிலைமையிலும் தான் சம்பாதித்த பணத்தை சிறிது சிறிதாய் சேர்த்து வைத்து ஒரு சின்ன இடத்தை வீடு கட்டுவதற்காக அவர்கள் வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் வாங்கின அந்த மனிதன் அவர்களை ஏமாற்றி, அவர்களை மோசம் செய்து அந்த சின்ன இடத்தையும் அவன் அபகரித்துக் கொண்டான். தாங்க முடியாத வேதனை. அந்த சகோதரி அங்கலாய்த்தார்கள், அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ, நான் இத்தனை ஆண்டுகள் உழைத்து என் வாயை கட்டி வைத்து கட்டி என் உணவையெல்லாம் குறைத்து எவ்வளவு வேதனைப்பட்டு நான் வாங்கின அந்த இடத்தை அவன் ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். ஆனால் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன், அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன் ஒரு நாள் வந்தது. அரசாங்கத்திலே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான இடத்தை ஒதுக்கினார்கள். அதிலே முதல் இடம் அந்த சகோதரிக்கு ஒதுக்கப்பட்டது. அவர்கள் வாங்கினதை காட்டிலும் ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் அந்த சகோதரிக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகள், நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? இழந்ததை நினைத்து அங்கலாய்க்கிறீர்களா? தொலைத்ததை நினைத்து அங்கலாய்க்கிறீர்களா? வாழ்க்கையில இனி நடக்கப் போகாது நினைச்சு அங்கலாய்க்கிறீர்களா? உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் எப்படி ஆகாருக்கு இஸ்மவேலை கொடுத்தாரோ உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசிங்க. ஜெபமில்லமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன், கேட்கிற தேவன், ஏற்ற வேளையில நன்மை செய்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.